ശ്ലോകം 59. ന തേ രൂപം വേത്തും സകലഭുവനേ കോപി നിപുണോ ന നാംനാം സംജ്ഞാതേ ഖദിതുമിഹ യോഗ്യോസ്തി പുരുഷ യദൽപം കീലാലം കലയിതുമശക്തഃ സദു നര കഥം പരാവാര കലന ചതുര സ്യാദൃതമതി. ന തേ രൂപം വേത്തും സകലഭുവനേ കഹ അഭി നിപുണഃ ന നാംനാം സംഖ്യാതേ ഖദിതും ഇഹ യോഗ്യഃ അസ്തി പുരുഷഃ യത് അല്പം കീലാലം കലയിതും അശക്തഃ സതു നര കഥം പരാവാര കലന ചതുരഃ സ്യാദൃതം മതി. സ്യാദൃതമതി. ന തേ രൂപം വേത്തും സകലഭുവനേ കോപി നിപുണോ ന നാംനാം സംജ്ഞാതേ ഖദിതുമിഹ യോഗ്യോസ്തി പുരുഷ യദൽപം കീലാലം ഖദയിതുമശക്തഃ സദു നര കഥം പരാവാര കലന ചതുര സ്യാദൃതമതി. நாலெட்ஜ் அறிவு அப்படிங்கிறதுக்கு ஒரு எண்டு கிடையாது, லிமிட் இல்லை. நான் பிரம்மத்தை தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு ஒருத்தருக்கும் காலர் தூக்கி விட்டுக்கிறதுக்கு சாதிக்காது. வேதங்களாக்கும் இப்படி தேவியை ஸ்துதிக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஜீவன் இருக்கிற ஒன்னையும் நமக்கு சிருஷ்டி பண்றதுக்கு சாதிக்காது. நம்மளோட குழந்தைகளை தேவியோடு சக்தியால மட்டும்தான் நமக்கு சிருஷ்டிக்கிறதுக்கு சாதிக்கும். வேற ஒன்னையும் நம்மளால ஜீவனோடு கூடிட்டு சிருஷ்டிக்கிறதுக்கு சாதிக்காது. அம்பாளோட ரூபம் என்னவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சகல புவனத்திலையும் ஆருக்கும் சாமர்த்தியம் இல்லை. அம்பாளோட நாமங்களோட எண்ணிக்கை எத்தையாக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு யோக்கியனான ஒரு மனுஷனும் இந்த பூலோகத்துல இல்லை. ஒரு டிராப் தண்ணிய சிருஷ்டிக்கிறதுக்கு சாதிக்காத மனுஷன், அப்படி இருக்கிற மனுஷன், சத்தியசந்தனா இருக்கிற ஒருத்தன் எப்படியாக்கும் சமுத்திரம் அப்படிங்கிற சிருஷ்டிய நடத்துறதுக்கு சமர்த்தனாயி பவிப்பன். நம்மளால ஒரு டிராப் தண்ணி உற்பத்தியம் பண்றதுக்கு சாதிக்காது. மழை தண்ணி அப்படிங்கிறது நம்மளெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றோம், அது இயற்கையாக்கும் நமக்கு கொடுக்கிறது. அதனால ஒரு டிராப் தண்ணியை நம்மளால சிருஷ்டிக்க முடியாது. அப்படி இருக்கிறத ஒரு சமுத்திரத்தை எப்படியாக்கும் சிருஷ்டிக்கிறதுக்கு சாமர்த்தியம் உண்டாகும். இப்படின்னு எல்லாம் இங்க வேதங்கள் அம்பாள் கிட்ட ஸ்துதிச்சு சொல்லின்னு இருக்கா. அம்பாளை விட பெருசு வேற ஒன்னும் இல்லை அப்படின்னு. ஸ்லோகம் 60. ந தேவானாம் மத்யே பகவதி தவானந்த விபவம் விஜானாத்யே கோபி त्वमिह भुवनैगासि जननी कथं मिथ्या विश्वं सकलमभिजैकारजयसि प्रमाणं त्वेदस्मिन् निगमवचनं देवि विहितम्. न देवानां मध्ये भगवति तव अनंत विभवम विजानादि एकः अभि त्वम् इह भुवन एक असि जननी कथं मिथ्या विश्वं सकलमभि च एकारजयसि प्रमाणं तु वेदस्मिन् वेद अस्मिन्
நிகமவச்சனம் தேவி விஹிதம். ந தேவானாம் மத்யே பகவதி தவானந்த விபவம் விஜானாத்யேகோபி त्वमिह भुवनैकासि जननी कथं मिथ्या विश्वं सकलमपि चैकारजयसि प्रमाणं त्वेदस्मिन् निगमवचनं देवि विहितम्. தேவியோட சக்தி முழுவனாயிட்டு நான் தெரிஞ்சிருந்தாச்சு அப்படின்னு யாருக்கும் சொல்ல முடியாது. சரஸ்வதி தேவி தேவியோட மகிமைய எழுதலாம் அப்படின்னு முயற்சி பண்ணினா அப்படின்னு நம்ம சங்கல்பம் பண்ணலாம். எப்படி சங்கல்பம் பண்ணலாம்? சுமேரு பர்வதத்தை பேனாவாக்கி மாற்றிண்டு, சுமேரு பர்வதம் அப்படிங்கிற பர்வதத்தை பேனாவாயி யூஸ் பண்ணிண்டு, சப்த சாகரங்களை மஷியாக்கி இந்த பிரபஞ்சத்தை முழுவன் எழுதுறதுக்கான பேப்பர் ஆக்கிண்டு சரஸ்வதி தேவி அதிபராசக்தியோட மகிமைய எழுதுறா அப்படின்னு சங்கல்பம் பண்ணினானா, பேனா அப்படிங்கிறது சுமேரு பர்வதத்தை ஆக்குமே. இங்க நம்ம பார்த்தோம், சுமேரு பர்வதம் ஒரச ஒரச தேஞ்சு தேஞ்சு போயிடும். கல்ல தேய்ச்சு 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 அது தேஞ்சு போயிடும். அதே மாதிரி சப்த சாகரம் அது இங்கு அப்படின்னு யூஸ் பண்ற மாதிரி நினைச்சு பார்த்தானா அந்த இங்கு வெட்டி போயிடும். அதே மாதிரி பிரபஞ்சம் அப்படிங்கிற பேப்பர் எழுத எழுத தீந்து போயிடும். அதுக்கப்புறம் அந்த தேவியோட மகாத்மியம் எழுதுறதுக்கு நிறைய இருக்கும். பேனா பத்தாது, பேப்பர் பத்தாது, இங்கும் பத்தாது. அந்த அளவுக்கு தேவியோட மகிமை அப்படின்னு இங்க சங்கல்பம் பண்ணி பார்க்கலாம். அப்போ தேவியோடு மகிமை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு வேண்டிட்டாக்குமே பார்த்தது. அந்த மகிமையை வர்ணிக்கிறதுக்கு ஆராலும் சாதிக்காது. வேதங்கள் அம்பாள ஸ்துதிக்க வாக்கம் செய்யறா, அதையாக்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆதிபராசக்தியா இருக்கிற பரபிரம்ம ரூபிணிய, அந்த பரபிரம்ம மகிஷிய முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்கும் சாதிக்காது. ஒரு விதமான ஆக்ரகமும் இல்லாத தேவி. தேவிக்கு ஆசைகள் அப்படிங்கிறது இல்லை, அட்டாச்மெண்ட் இல்லை, ஆசையும் இல்லை. அப்படி இருக்கிற தேவி பலதாயிட்டு ஆகணும் அப்படின்னு தீர்மானிச்சது அதிசயம்தான். பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதாக்கும் நானா விதத்தில இருக்கிற சிருஷ்டிகள் அப்படிங்கிறது நானாத்துவம் இருக்கிறதுனாலேயாக்கும் நானாத்துவம் இல்லாத பரபிரம்மத்தை நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. துவைதபாவம் அப்படிங்கிறது விசித்திரமாக்கும். சமுத்திரம் அதுல இருக்கிற அலை நமக்கு பார்க்கிறதுக்கு சமுத்திரம் வேற அலை வேற அப்படின்னு தோணும். ஆனா அந்த சமுத்திரம் இல்லை அப்படின்னா அலை கிடையாது. நகைகளில எல்லாம் இருக்கிறது சொர்ணமாக்குமே, கோல்டு. ஆனா நம்ம வித்தியாசமா பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? கம்மல், வளை, மோதிரம் இப்படின்னு பார்க்கிறோம். அதுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு உண்மையான விஷயம் அப்படிங்கிறது சொர்ணம் மட்டும்தான். அப்படி பல விதத்தில் இருக்கிற ஆச்சரியங்கள் நிறைஞ்சதாக்கும் இந்த துவைத பாவம். தேவியோடு பாத தூளிகளை இங்க வேதங்கள் சீமந்த சிந்தூரமாயிட்டு வச்சுருக்கா அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்துல பார்க்க முடியும். வேதங்களோடு சிரேஷ்டமான ஸ்தானம் அப்படிங்கிறது சிரசாக்கும். அங்க தேவியோடு
பாததூளி மட்டும்தான் இருக்கு. தேவிய முழுசாயிட்டு பாக்குறதுக்கு வேதங்களுக்கும் சாதிச்சிட்டில்லை. தேவர்களோடு கூட்டத்துல அம்பாளோடு அனந்தமான சக்திய தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒருத்தரும் இல்லை அப்படின்னு வேதங்கள் தேவிய ஸ்துதிக்கிறா. இந்த பிரபஞ்சத்துக்கே அம்மையாக்கும். நீங்கள் உங்களை எப்படியாக்கும் முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். அம்பாள் எப்படியாக்கும் இந்த மாயா பிரபஞ்சத்தை தன்னந்தனியா சிருஷ்டிக்கிறாள். தன்னந்தனியா இந்த பிரபஞ்ச சிருஷ்டி அதிபராசக்தி நடத்துறா அப்படின்னு வேத வாக்கியங்கள் சொல்றதே பிரமாணமாயிட்டு வேத வாக்கியங்களில இருக்கே. அதை எப்படியாக்கும் சாத்தியமாகிறது அப்படின்னு எல்லாம் இங்க வேதங்கள் அம்பாளை ஸ்துதிச்சுட்டே கேட்கிறா. ஸ்லோகம் 61. நிரீஹைவாசித்வம் நிகில ஜகதாம் காரணமஹோ சரித்ரம் தே சித்ரம் பகவதி மனோனோ வ்யதயதி கதம் காரம் வாச்யம் சகல நிகமாகோதர குண பிரபாவஸ்வம் யஸ்மால் ஸ்வயமபி ந ஜானாசி பரமம். நிரீஹைவாசி த்வம் நிகில ஜகதாம் காரணம் அஹோ. சரித்திரம் தே சித்திரம் பகவதி மனோ நஹ வ்யதயதி. கதம்காரம் வாச்சியः சகல நிகம அகோச்சர குணப்பிரபாவः ஸ்வம் யஸ்மாத் ஸ்வயமபி ந ஜானாசி பரமம். ஆக்ரகம் அப்படின்னாக்கா ஈஹா. நிரீஹா அப்படின்னாக்கா எந்த விதமான ஆக்ரகமும் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். நிரீஹைவாசித்வம் நிகில ஜகதாம் காரணமஹோ சரித்ரம் தே சித்ரம் பகவதி மனோனோ வ்யதயதி கதம் காரம் வாச்யம் சகல நிகமாகோதர குண பிரபாவஸ்வம் யஸ்மாத் ஸ்வயமபி ந ஜானாசி பரமம். சப்தம் அப்படிங்கிற விஷயத்திலேந்து நிசப்தம் அப்படிங்கிற விஷயத்துக்கு இருக்கிற பிரயாணமாக்கும் ஸ்துதி அப்படிங்கிறது. அதிபராசக்திய ஸ்துதிச்சு ஸ்துதிச்சு கடைசியில நம்ம சைலண்டே ஆயிடுவோம். அதிபராசக்தியோட பிரபாவம்
தேவிக்கே தெரியறதில்லை. ஆக்ரகங்கள் ஒண்ணுமில்லாத அம்பாள் இந்த பிரபஞ்சத்தோடு உல்பவத்துக்கு காரணமாயிருக்கிற அம்பாளுக்கு எந்த விதமான ஆசைகளும் இல்லை. ஒருக்கா தேவேந்திரன் அம்பாளை ஸ்துதிக்கிறார். மகிஷாசுர மர்தனம் முடிஞ்சு சந்தோஷிச்சு தேவேந்திரன் ஸ்துதிக்கிறார். அப்போ தேவி கேட்கிறா, என்ன வரம் மனமனாலும் கேட்டுக்கோ. அப்போ தேவேந்திரன் சொல்றார், இதே போல நிறைய ப்ராப்ளங்கள் எப்ப வந்தானாலும் அப்பெல்லாம் நினைக்கிற மாத்திரத்துல ஓடி வரணும், காப்பாத்தணும், அபயம் தரணும் அப்படின்னு சொல்றார். இந்த தேவர்களுக்கெல்லாம் அடிக்கடி ப்ராப்ளங்கள் இப்படி வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறமா சும்ப நிசும்பன்மாரோட ப்ராப்ளம் உண்டாச்சு. தேவர்கள் ஸ்துதிப்பா, தேவி பிரத்யட்ச அவள் எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணி கொடுப்பாள். இப்படி அடிக்கடி தேவர்களுக்கு ப்ராப்ளங்கள் உண்டாயிட்டே இருக்கும். இந்த தேவியோட பிரபாவம் அப்படிங்கிறது தேவிக்கே சரியா தெரிய வரதில்லை அப்படின்னு வேதங்கள் இங்க சொல்றது. அம்பாளோட சரித்திரம் ரொம்ப விசித்திரம். அதாக்கும் எங்களோட மனச சங்கடப்படுத்துறது. புரிஞ்சுக்க முடியாத அம்பாளோடு குணகணங்களை எப்படி ஏது ரூபத்திலேயாக்கும் நாங்கள் சொல்லுவோம். பரமமான அம்பாளோடு அந்த மகிமை அப்படிங்கிறத அம்பாளுக்கு கூடியும் தெரிஞ்சுக்க முடியறது இல்லையே அப்படின்னு வேதங்கள் இங்க கவலைப்படுறது. ஒருக்கா தேவி குளிக்கிறதுக்கு ரெடியா கிளம்புற டைம்லயாக்கும் தேவிய கூப்பிட்டு ஸ்துதிக்கிற சத்தம் கேட்கறது. எப்ப ஸ்துதிச்சானாலும் ஓடி வரணும்னாக்கும் தேவேந்திரன் வரம் வாங்கியிருக்கிறது. அப்போ தேவிய ஸ்துதிக்கிற சத்தம் கேட்கறது. தேவி இத காது கொடுத்து கேட்டுட்டு யோசனை பண்றா, இந்த தேவர்கள் ஆரையாக்கும் ஸ்துதிக்கிறா. அப்படி தேவி நினைச்சுட்டே இருக்கிறத தேவிய ஆக்கும் இந்த தேவர்கள் ஸ்துதிக்கிறா அப்படிங்கிறத தேவி தெரியாமையே யோசனை பண்ணிட்டு இருந்தா. அந்த டைம்ல தேவியோட சரீரத்திலேருந்து கௌஷிகி அப்படிங்கிற காளி உத்பவிச்சா. கௌஷிகி அதிபராசக்திட்ட சொல்லறா, இந்த தேவர்களை என்னையாக்கும் கூப்பிடுறா அப்படின்னு. திரிகால ஞானியாக்குமே அதிபராசக்தி. பார்வதி தேவிக்கு எதனாலேயாக்கும் தேவர்கள் ஸ்துதிக்கிறது, தேவிய ஆக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலை. இது ஒரு கொஸ்டின் ஆக்கும். ரொம்ப பக்கத்துல சம்பவிக்கிற விஷயங்கள் பரபிரம்மத்துக்கு கூடியும் தெரிஞ்சுக்க முடியறதில்லை அப்படிங்கிறதாக்கும் இதன் வழியா தெரியுது. காளிகா அப்படிங்கிற வேறொரு தேவிக்கு ஸ்ரீ பார்வதி தேவியில இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு சாதிக்காது. தேவியோட போதம் அப்படிங்கிறது ஒன்னாக்கும். அந்த போதத்திலேந்தாக்கும் காளிகா அப்படிங்கிற தேவி உத்பவிச்சிருக்கா. எல்லாம் ஆல்ரெடி பிக்சடு. இரண்டாம் மன்வந்தரத்தில 8வது மன்வந்தரத்துல நடக்க போற விஷயங்கள் எல்லாம் சொல்றதை நம்ம பார்ப்போம். விஸ்வரூப தர்சனத்துக்கு அப்புறமும் பகவான் அர்ஜுனன் கிட்ட பகவத்கீதையில சொல்றதை நம்ம பார்த்தோம். நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாஜின். அர்ஜுனா,
ஆல்ரெடி எல்லாம் ஃபிக்ஸடு, நீ நிமித்தம் மாத்திரம்தான், சும்மா நின்று தந்தா போரும் அப்படின்னு பிரம்மா கிட்ட ருத்ரன் ஸ்தானங்கள் கேட்டு சத்தமா அழுதுண்டு பிறந்தவன பிரம்மா சொல்ற, உன்னோடு உத்பவத்துக்கு முன்னாலேயே உனக்கு என்னென்ன ஸ்தானம் தரணும் அப்படிங்கிறத நான் ரெடியா வச்சுட்டாக்கும் நீ பிறந்திருக்காய் அப்படின்னு. அதனால ஆல்ரெடி எல்லாம் இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறது ஈஸ்வர இச்சையாக்கும். அன்எக்ஸ்பெக்டட் ஆயிட்டும் ப்ரீ பிளான்ட் ஆயிட்டும் விஷயங்கள் சம்பவிக்கிறது. பரபிரமத்துக்கு கூடியும் இனி என்னவாக்கும் செய்யறோம் அப்படிங்கிறத தெரியாத அவஸ்தையிலாக்கும். நம்ம இந்த காளிகா அப்படிங்கிற தேவியோடு, கௌஷிகா அப்படிங்கிற தேவியோடு உத்பவத்தை பார்த்தோம். தேவியோடு பரமமான பிரபாவம் தேவி தெரிஞ்சுக்கிறது இல்லை. அடுத்தது என்னவாக்கும் நடக்க போறது அப்படின்னு ஆருக்கும் சொல்றதுக்கு சாத்தியம் இல்லை. ப்ரீ பிளான் செஞ்சு எல்லாம் செஞ்சானாலும் அது நடக்கணும் அப்படின்னு கிடையாது. இங்க பிரம்மா பகவான தூக்கத்திலேருந்து எழுப்புறதுக்கு கரையான விட்டு வில்லோடு அடிப்பக்கத்தை சாப்பிட சொன்னார். ஞான் அதுலேருந்து கட்டாயிடுச்சு அப்படின்னா பகவானோட முகம் நிவிரும். அதுக்கப்புறம் பகவான் தூக்கத்திலேருந்து எழுந்துருவார், அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு எல்லாம் மக்கள் நினைச்சார். ஆனா நடந்தது என்ன? பகவானோடு சிரசே தெரிச்சு போச்சு. இப்படி ஓரோ டைமிலையும் வித்தியஸ்தமான அனுபவங்களாக்கும் நடக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதனால இங்க வேதங்கள் அம்பாள் கிட்ட சொல்றதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அம்பாளோடு பிரபாவம் அப்படிங்கிறத அம்பாளுக்கே தெரியறது இல்லையே அப்படின்னு. சகல ஜகத்துக்கும் காரணமா இருக்கிற அம்பாளுக்கு ஒரு விஷயத்திலையும் ஆசைகள் கிடையாது. அம்பாளோட சரித்திரம் ரொம்ப ரொம்ப விசித்திரமான சரித்திரமா இருக்கு. இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு யோசனை பண்ற மாதிரி இருக்கு கதைகள் எல்லாம். அதாக்கும் எங்களோட மனசை சங்கடப்படுத்துறது. வேதங்களுக்கு ஒன்னையும் புரிஞ்சுக்க முடியாத அம்பாளோட குண அதிசயங்களை எப்படி ஏது ரூபத்திலேயாக்கும் வர்ணிக்க முடியும்? காரணம் அம்பாளோட பரமமான பிரபாவம் அப்படிங்கிறது அம்பாளுக்கே தெரியறது இல்லையே அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல வேதங்கள் அம்பாளை ஸ்துதிக்கிறத பார்த்துட்டு இருக்கோம்.